இன்னொரு டெஸ்ட் என்னென்னா அவனுடைய இன்டெலிஜென்ஸ், அவனுடைய நுண்ணறிவு திறன் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறதுக்கு வந்து நாங்கள் ஐக்யூ டெஸ்ட் வந்து இது நேஷ்னல் லெவலில் இன்டர்நேஷ்னல் லெவலில் ஸ்டாண்டர்டைஸ் பண்ண ஒரு கிட் அது. இந்த கிட்டை வந்து அவனுக்கு வந்து நாங்கள் அட்மினிஸ்டர் பண்ணுறோம். அது எப்படின்னா ஒரு மணி நேரம் அந்த வாசித்தல் எழுதும் திறனை எல்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. பார்த்தோன்னா 3rd ஸ்டாண்டர்ட் 4th ஸ்டாண்டர்ட்லேயே குழந்தைகள் வந்து நார்மலாக வாசிக்க எழுத பழகிருக்கு. 1st ஸ்டாண்டர்ட் 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையனுக்கு நம்மளுக்கே தெரியும், அவங்க வந்து 2 எழுத்து 3 எழுத்து வார்த்தைகள் வாசிக்க தெரியும். ஆனால் இந்த டிஸ்லெக்ஸியாவில் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு வந்து அந்த எழுத்துக்களினுடைய அடையாளமே தெரியாது. இது வந்து ஹெச் காமிச்சு இது என்ன எழுத்துன்னு கேட்டால் அது தெரியாது. ஆத்திச்சூடி நேயர்களுக்கு வணக்கம். இந்த டிஸ்லெக்ஸியா அப்படிங்கிறது வந்து தமிழ் படுத்தினோம்னா கற்றல் திறனில் குறைபாடு. கற்றல் அப்படிங்கும்போது இங்கே வந்து வாசித்தல், எழுதுதல், அப்புறம் அதனுடைய அந்த எழுத்தின் தன்மையை குறித்து சப்தத்துடன் சொல்லுவது, இதுதான் அவங்களுடைய பிரச்சனைகளாக இருக்கும். இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, பொதுவாக பேரண்ட்ஸுக்கு வந்து இது உண்மையிலே சொன்னால் தெரியறதில்லை. ஸ்கூலில் இருந்து தான் கம்ப்ளைண்ட் வருது, உங்கள் பையன் வந்து சரியாக படிக்கிறது இல்லை, மார்க் வந்து ரொம்ப கம்மியாக வாங்குறான், இல்லை ஃபெயில் மார்க்காக வாங்குறாரு, பாருங்கள் உங்கள் பேப்பர் பாருங்கள், உங்கள் பையனோட பேப்பர் பாருங்கள் அப்படின்னு பார்த்தா எல்லாமே ரெட் இங்கில் இருக்கும். அதாவது நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இருக்குது. அவனுக்கு எந்த கொஸ்டினுக்கு எந்த ஆன்சர் எழுதுறதுன்னே தெரியறதில்ல. அப்படிங்கும்போது தான் பேரண்ட்ஸ்க்கே வந்து இதை பற்றி ஒரு விழிப்புணர்வு அங்கே தான் ஆரம்பிக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா அப்புறம் டியூஷனில் சேர்த்துறாங்க. டியூஷன் கொஞ்சம் நாளைக்கு போகிறாரு, ஒரு 6 மாதம் 1 வருஷம் போகிறாரு. பட் அங்கே போனாலும் அதனுடைய எஃபெக்ட்டு தெரிய மாட்டேங்குது. மார்க் வந்து திரும்ப அதே ஃபெயில் மார்க்கு தான் வருது. அப்போ தான் வந்து இது சம்மந்தப்பட்ட யாராவது துறையில் சம்மந்தப்பட்ட ஸ்பெஷலிஸ்ட் இருக்கிறாங்களான்னு அவங்க குழந்தைகள் டாக்டர்கிட்ட கேட்குறாங்க, இல்லை தெரிஞ்சவங்ககிட்ட கேட்கும்போது அவங்க மூலமாக தான் இவங்க வந்து இந்த பேரண்ட்ஸ் வந்து குழந்தைகளை வந்து எங்ககிட்ட கூட்டிகிட்டு வர்றாங்க. ஸோ இதை வந்து நாங்கள் சைக்காலஜிஸ்ட்டு, சைக்கியாட்ரிஸ்ட் அல்லது சிறப்பு ஆசிரியர்கள் வந்து இந்த குழந்தைகளை வந்து நாங்கள் சோதனை செய்கிறோம். இது எப்படி நாங்கள் அதை கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, இதுக்கு வந்து எங்ககிட்ட வந்து ஒரு சார்ட் இருக்குது. இந்த சார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா எழுத்துக்கள் 2 எழுத்து 3 எழுத்து வார்த்தைகள்லேருந்து இது அப்படியே 5 6 7 எழுத்து வார்த்தைகள் வரைக்கும் போகும். இந்த ஒரு டெஸ்ட் வந்து இது இன்டர்நேஷ்னலி ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டு. இதை பண்ணும் பொழுது இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு 5ஆம் வகுப்பு படிக்கிற பையன் எனக்கு வந்து இப்போவும் வந்து ஃபெயில் மார்க் எடுக்கிறாரு, அவரால் வாசிக்க முடியல, எழுத முடியல. அப்படிங்கும்போது இந்த டெஸ்ட்டை பண்ணி பார்ப்போம். இது ஒன்றும் இல்லை, நம்ம வந்து ஒரு கண் பார்வை குறைவாக இருக்குதுன்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட போனோம்னா நம்ம ஒரு சார்ட் வச்சு டெஸ்ட் அந்த லெட்டர்ஸை சொல்கிறாருங்களா, அது மாதிரி தான் இங்கே நாங்கள் வந்து ஒரு சார்ட் வச்சுருக்குறோம். ஓகே, ஒரு எக்ஸாம்பிளுக்காக சார்ட் வச்சுருக்கோம். அந்த எழுத்துக்களை வந்து அவன் கரெக்டாக வாசிச்சுட்டே வரணும். எங்கே வந்து அவர் வந்து நிறையா ஒரு 10 மிஸ்டேக்ஸ் பண்ணுறாரோ அங்கே வந்து அந்த டெஸ்ட்டை நிறுத்திட்டு எங்களுக்கு வந்து ஒரு கால்குலேஷன் இருக்குது. அந்த கால்குலேஷன் படி இந்த 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன், அதாவது 10 வயசாச்சு, எந்த லெவலில் இருக்கிறான், 1st ஸ்டாண்டர்ட் லெவலில் இருக்காரா, 2nd ஸ்டாண்டர்ட் லெவலில் இருக்காரா, இல்லை சுத்தமாகவே அவருக்கு எழுத்துக்களே வந்து இன்னும் ஐடென்டிஃபை பண்ண முடியலையா, அது ஏபிசிடியே தெரியல அப்படிங்கிற லெவலில் அதை கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் இன்னொரு டெஸ்ட் என்னென்னா, அவனுடைய இன்டெலிஜென்ஸ், அவனுடைய நுண்ணறிவு திறன் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறதுக்கு வந்து நாங்கள் ஐக்யூ டெஸ்ட் வந்து இது நேஷ்னல் லெவலில் இன்டர்நேஷ்னல் லெவலில் ஸ்டாண்டர்டைஸ் பண்ண ஒரு கிட் அது. இந்த கிட்டை வந்து அவனுக்கு வந்து நாங்கள் அட்மினிஸ்டர் பண்ணுறோம். அது எப்படின்னா ஒரு மணி நேரம் டெஸ்ட் அது. அந்த டெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பசில்ஸ் இருக்கும், கொஸ்டின் ஆன்சர் இருக்கும், நம்ம சொல்லி அதை திரும்ப சொல்கிற மாதிரி வார்த்தைகள் இருக்கும். இதையெல்லாம் பண்ணி ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் அந்த டெஸ்ட் பண்ணி அதுலேருந்து எங்களுக்கு வந்து ஒரு கிராஃப் கிடைக்கும். அந்த கிராஃபில் வந்து அவனுக்கு எதுலையெல்லாம் ஸ்ட்ரென்த் இருக்குது, எதுலையெல்லாம் வீக்னஸ் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஒரு பையனோட பொதுவாக இந்த டிஸ்லெக்ஸியா பாதிக்கப்பட்ட குழந்தைகளினுடைய ஐக்யூ லெவல் வந்து 90 and above இருக்கும். 90ங்கிறது நார்மல், 90 to 110 இது வந்து ஒரு ரேஞ்ச், பர்சன்டேஜில் ஒரு ரேஞ்சில் இருக்கும். ஸோ இவங்க வந்து பொதுவாகவே எல்லாம் நார்மலாக தான் இருப்பாங்க. ஏன்னா மற்ற விஷயத்துலலாம் பேரண்ட்ஸை சொல்லுவாங்க, நல்லா விளையாட்டில் நல்லா ஆர்வமாக இருக்கான் சார், நல்லா போய் ப்ரைஸ் எல்லாம் வாங்கிட்டு வர்றாரு காம்படிஷனில், வீட்டில் ஏதாவது ஒரு சின்ன பொருள்கள் எதாவது ரிப்பேர்னால் அதை வந்து சரி பண்ணிடுறாரு, வீட்டுக்கு யாராவது உறவினர்கள் வந்தாங்கன்னா அவங்களையெல்லாம் நல்லா வரவேற்று பேசுகிறான். ஸோ எல்லா விதத்துலேயும் நார்மலாக இருக்கார். ஆனால் இந்த எஜுகேஷன் வரும்பொழுது மட்டும்தான் அவனுக்கு வந்து ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. அப்போது இது என்னென்னா, பேசிக்காக ஒரு இன்ஃபார்மலாக நீங்களே இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். உங்கள் குழந்தைகிட்ட அவன் படிக்கிற புத்தகத்தை வச்சு கரெக்டாக வாசிக்கிறாரான்னு பாருங்கள். அந்த எழுத்துக்களை வந்து கூட்டி வாசிக்க தெரியுதா.
இப்போ 5th இப்போ பொதுவாக எல்லோரும் வந்து எப்போ வந்து அந்த வாசித்தல் எழுதும் திறனை எல்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க பார்த்தோன்னா 3rd ஸ்டாண்டர்ட் 4th ஸ்டாண்டர்ட்லேயே குழந்தைகள் வந்து நார்மலாக வாசிக்க எழுத பழகியிருக்கும். அதுக்கு மேலேயும் வந்து இன்னுமே அவங்க வந்து எழுத்து கூட்டி படிச்சுட்ருக்காரு. உதாரணத்துக்கு TREE, ஆனால் அதை வந்து ட்ரீன்னு வாசிக்க முடியாது, MILK சொல்லுவோம், ஆனால் அதை வந்து மில்க் அப்படின்னு சேர்த்து வாசிக்க முடியாது. இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து கண்டுபிடிச்சிங்கன்னா நிச்சயமாக அவங்களுக்கு வந்து இந்த ரெமிடியல் எஜுகேஷன் அப்படிங்கிறது தேவைப்படும். ஸோ ரெமிடியல் எஜுகேஷன் அப்படிங்கிறது என்னென்னா, மறுபடியும் அவங்களுக்கு வந்து ஆரம்ப நிலையிலிருந்து வேறு விதமாக அவங்களுக்கு சொல்லித்தர வேண்டியிருக்கும். உதாரணத்துக்கு இப்போது கண்ணு தெரியாதவங்க, ஓகே, பிளைண்டாக இருக்கிறாங்க, பிறவியிலேருந்தே பிளைண்ட். ஆனால் அவங்களும் பார்த்திங்கன்னா நம்மளை மாதிரியே படித்து எழுதி எக்ஸாம்லாம் எழுதி வேலைக்கும் போயிட்டுருக்காங்க, பேங்க்கில் இருக்கிறாங்க, IAS ஆஃபீஸர்ஸ் இருக்கிறாங்க, நீங்களே அதில் பார்த்துருப்பீங்க இல்லையா? ஸோ அவங்கள எப்படி படித்தாங்க? கண்ணு தெரியாது, அந்த எழுத்துக்களே தெரியாது. அப்போது அதுக்கு வந்து ஒரு பிரெய்லி மெத்தட்னு ஒன்று இருக்குது. பிரெய்லி மெத்தட்னா என்ன? அவங்களுக்கு வந்து தனியாக ஒரு புத்தகம் இருக்கும், அந்த புத்தகத்தை அப்படியே தொட்டுகிட்டே வருவாங்க. அந்த எழுத்துக்கள் வந்து உணர்தல் மூலமாக, அந்த விரல் உணர்தல் மூலமாக அந்த பிரெயினுக்கு போய் இது இந்த லெட்டர்னு சொல்லுது. இதே நம்ம நார்மல் பீப்புள் போய் அதை தொட்டு பார்த்திங்கன்னா ஒன்றுமே தெரியாது, சொரன்னு இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது எப்படி கற்றுக்கிட்டாங்க? அதுக்கு வந்து பேசிக்காக அவங்க குழந்தைகள்லேருந்து இதுக்குன்னு தனியாக சிறப்பு ஆசிரியர்கள் இருக்காங்க, அவங்க வந்து சொல்லி கொடுத்து அதை பழகிட்டாங்க. இன்னொரு உதாரணம் சொன்னால், இந்த டெஃப் அண்ட் டம்ப், அவங்களுக்கு காது கேட்க தெரியாது, காது கேட்காது, வாய் பேசும் திறன் கிடையாது. ஆனால் அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மெட்ரிக் சிலபஸை படித்து சமச்சீர் கல்வியில் படித்து வேலைக்கு போகிறவங்களும் இருக்கிறாங்க. ஸோ அவங்க எப்படி படிக்க முடிஞ்சது? டீச்சர் சொல்கிறது காது கேட்காது, பேசவும் தெரியாது. ஸோ அவங்களுக்கு அந்த சைன் லாங்குவேஜ்னு இருக்கும். சைன் லாங்குவேஜ்னால் நீங்கள் பார்த்துருப்பீங்க, டிவியில் நம்ம நார்மலாக நியூஸ் கேட்கும்போது சைடில் சின்ன பிக்சரில் இன்னொருத்தர் வந்து அந்த சைன் லாங்குவேஜில் பாஷையில் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க இல்லையா? ஸோ அதன் மூலமாக அவங்க வந்து அதை கற்றுக்குறாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி தான் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த டிஸ்லெக்ஸியாக்குன்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ இந்த மெத்தடு வந்து நம்மளுடைய எல்லா புலன் உறுப்புகளை யூஸ் பண்ணி நம்ம அதை வந்து கற்றுக்க வைக்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு பையனுக்கு வந்து இந்த ஒரு 1st ஸ்டாண்டர்ட் 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையனுக்கு நம்மளுக்கே தெரியும், அவங்க வந்து 2 எழுத்து 3 எழுத்து வார்த்தைகள் வாசிக்க தெரியும். ஆனால் இந்த டிஸ்லெக்ஸியாவில் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு வந்து அந்த எழுத்துக்களினுடைய அடையாளமே தெரியாது. இது வந்து ஹெச் காமிச்சு இது என்ன எழுத்துன்னு கேட்டால் அது தெரியாது, கேன்னு கேட்டால் அது என்ன எழுத்துன்னு கேட்டால் அது கேன்னு சொல்ல தெரியாது. ஸோ அந்த எழுத்துக்களினுடைய அந்த வடிவம், அந்த ஒளியே வந்து இன்னும் அவங்களுக்கு வந்து பிரெயினில் போய் பதியாமல் இருக்கும். அப்போ அவங்களுக்கு எப்படி சொல்லித்தரதுன்னா, மல்டி சென்சரி அப்ரோச், அதாவது நம்மளுடைய கண், காது, உணர்தல், அப்புறம் மூமெண்ட்டு, கைனஸ்தட்டிக் மூமெண்ட்டுன்னு சொல்லுவோம். இதன் மூலமாக வந்து அவங்களுக்கு அந்த எழுத்துக்களை வந்து சொல்லித்தந்து அந்த சப்தம் எழுத்தையும் ரெண்டையும் வந்து கம்பைன் பண்ணுற மாதிரியான பயிற்சிகள் இருக்குது. உதாரணத்துக்கு இப்போ வந்து எவ்வளோ தடவை தான் நீங்கள் வந்து அந்த லெட்டரை வந்து சொல்லி தந்தாலும் திரும்ப திரும்ப மறந்துடுறாரு, சரிங்களா? ஆனால் அப்போ அதுக்கு என்ன பண்ணுறது? அப்போ தொடு உணர்தல் மூலமாக அவனுக்கு அந்த எழுத்துக்களை வந்து பிரெயினில் பதிய வைக்கிறது. அப்போது ஒரு மணலில் வந்து ஒரு ட்ரேயில் வந்து ஒரு மணல் பரப்பி வச்சுட்டு அதில் வந்து அந்த எழுத்துக்களை வந்து எழுதி பழகிறது. நம்ம தாத்தா பாட்டியெல்லாம் பழைய காலத்தில் சொல்லுவாங்களே, நாங்கள்லாம் வந்து நிலத்தில் எழுதி பழகணும், ஓலையில் எழுதி பழகணும். அதே மெத்தடு தான் இப்போயும் வருது, சரிங்களா? இப்போ அந்த எந்த எழுத்துக்களெல்லாம் அவனுக்கு தெரியாமல் இருக்குதோ அதையெல்லாம் வந்து மணல் பரப்பி அதை தொடு உணர்தல் மூலமாக பண்ணுவோம். இல்லைன்னா சார்ட்டில் வந்து அந்த உப்பு பேப்பர் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து லெட்டராக கட் பண்ணி அதை தொடு உணர்தல் மூலமாக அந்த எழுத்துக்களை வந்து அவங்க பிரெயினில் பதிய வைக்கலாம், சரிங்களா? ஓகே. ஸோ இது வந்து சின்ன எழுத்துக்கள்லேருந்து பெரிய பெரிய எழுத்துக்கள் வரைக்கும் போகிறதுக்கு இது வந்து கொஞ்ச நாள் எடுக்கும். இது வந்து ஏதோ 2 மாதம் 3 மாதம் போயிட்டால் சரி ஆயிரும் சொல்ல முடியாது. இது வந்து இந்த டிஸ்லெக்ஸியா குழந்தைகளை வந்து நார்மலாக எழுத படிக்க வைக்கிறதுங்கிறது வந்து ஒரு சேலஞ்சான ஏரியா.